20 வருடங்கள் கழித்து விஜய் சார் நடித்த கில்லி திரைப்படத்தை மீண்டுமே பல திரையரங்குகள்ல ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய ரீரிலீஸிற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சது. படமுமே நல்ல வசூலை கொடுத்திருக்கு. இதனால பாத்தீங்கன்னா கில்லி படக்குழு தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணி மாலை அணிவித்து அவருக்கு வாழ்த்துக்களுமே சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம தற்போது வரைக்குமே ஒரு சில திரையரங்குகள்ல இந்த படம் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது தளபதி அவர்கள் திரைப்படத்துல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. ஸோ இந்த படத்துடைய முதல் பாடல் கூட அண்மையில வழியாகி பட்டி துட்டி எங்கும் பட்டை கலப்புச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர் தான். இந்த ட்ரெய்லரை அடுத்த மாத இடையில வெளியிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களாம். சோ அதற்கான அறிவிப்புமே கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலுமே இந்த ட்ரெய்லர்ல கூடுதலான ஸ்பெஷலான விஷயமும் இருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லர்ல நம்ம விஜயகாந்த் சாருடைய ஏஐ காட்சிகளுமே இடம்பெற்று இருக்கான். தேமுதிக தலைவரும் நடிகருமான திரு விஜயகாந்த் அவர்கள் அண்மையில காலமானாரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய நினைவாகவும் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதத்துல கோட் படத்துல அவருடைய ஏஐ காட்சிகள் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுக்கு கோரிக்கை வைத்ததை அடுத்து இந்த சம்பவம் அந்த படத்துல நிகழ்ந்திருக்கு. சோ ட்ரைலர்ல கண்டிப்பாக தலைவர் விஜயகாந்த் அவர்களுமே பட்டை கிளப்பியிருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சார் ஓகே, யாரெல்லாம் கோட் படத்துடைய ட்ரைலருக்காக ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய விமர்சனம் பார்க்கலாம்.